எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு தான் காமிக்க போகிறோங்க. அதுக்காக மல்லி 1 கிலோ, மிளகாய் 1/2 கிலோ. 1 கிலோ மல்லிக்கு மற்ற பொருட்களால் என்னென்ன அளவுன்னு சொல்ல போகிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதே போல் சில டிப்ஸும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம உளுந்து எல்லாமே காய வச்சு எடுத்துக்க போகிறோம் தனித்தனியாக. நான் பக்கத்துலேயே பச்சரிசியும் போட்டு காய வைக்கிறனால இடம் பத்தலை, அதனால் தட்டுகளில் போட்டு காய வைக்கிறேங்க. இது காஞ்ச பிறகு எடுத்து நல்லா புடச்சிக்கணும். தூசு இருந்தால் எடுத்து போட்டுறணும். அப்போ தான் குழம்பு மிளகாய்த்தூள் நம்மளுக்கு சுத்தமாக கிடைக்கும். டைம் ஒரு 10 மணி இருக்குங்க. ஒரு 5 மணி 6 மணி வாக்கில் நல்லா காய வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நைட்டு தான் நான் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறேன். இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் இல்லை, பச்சரிசி, கோதுமை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே அடியாக அரைச்சிட்டு வந்துடலான்னு இருக்கேங்க. இது காஞ்ச பிறகு வானிலையில் வச்சு வறுக்கும் போது பார்க்கலாங்க. இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 1 கிலோ அளவில் மல்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இது மல்லி 1 கிலோ. இந்த சட்டி பிடிக்காதுங்கனால 1/2 கிலோ சேர்த்து நம்ம லைட்டாக வெறும் வானலியில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வைக்கணும். இது இப்படி ட்ரையாக வறுக்கிறனால, இது நல்லா நம்ம வெயிலில் காய வேற வச்சுருக்கோம். இப்படி ட்ரையாக வறுக்கிறனால ரொம்ப நாளைக்கு மிளகுத்தூள் கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் இப்படி நம்ம வறுக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த பொருள் சேர்த்தா தம்ப்லைனில் கொடுத்துருப்பேன். இந்த பொருள் சேர்த்தா குழம்பு மிளகாய்த்தூள் கெட்டு போயிடும், நம்ம உடம்புக்கு கேடுன்னு சொல்லி. அது என்னங்கிறத இடையிலையே சொல்ல போகிறேன். இது ஒன்றுனா வறுத்துட்டு சொல்கிறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கை பொறுக்கிற சூடு அளவு வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது, தீஞ்சிராமல் வறுக்கணும். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் போட்டு வறுத்துக்குவோம். ஏற்கனவே நல்லா புடச்சி காய வச்சு தூசு இல்லாமல் வச்சுருக்கோம். இடையில உங்களுக்கு கிளறும்போது தெரிஞ்சுதுன்னா, வறுக்கும்போது தெரிஞ்சுதுன்னா எடுத்துருங்க. இதுவும் நல்லா வறுத்த பிறகு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கிலோ மல்லிக்கு 100 கிராம் உளுந்து சேர்க்கலாங்க. இப்போ நான் உளுந்தையும் சோம்பையும் ஒரே தட்டில் காய வச்சுருந்தேன், அதனால் 2 கலந்து தான் வரும். உளுந்தை ஃபஸ்ட்டு ஓரளவு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சோம்பு சேர்க்கலாம். உளுந்து கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் சோம்பு சீரகமெல்லாம் சீக்கிரமாக வறுப்பட்டுரும். 1 கிலோ அளவுக்கு உளுந்து, சீரகம், சோம்பு எல்லாமே 100 கிராம், வெந்தயம் இது எல்லாமே 100 கிராம். இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்து இந்த அளவு ஆனதும் எடுத்துடுறாங்க. இதுக்கு மேலே வச்சோம்னா மணம் வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இதுக்கு மேலே வச்சா ரொம்ப கறிவிடும். இப்போ இன்னொரு தட்டில் இதை மாற்றிடுறேன்.
இது போல் அகலமான பாத்திரம் இல்லைன்னா தட்டில் போட்டு ஆற வைக்கணுங்க. இப்போ நம்ம 100 கிராம் சோம்பு போடுறோம். சோம்பு எதுக்காகனா நம்ம நான்வெஜ் குழம்பு இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் சோம்பு சேர்க்குறேன். சோம்பு போட்டால் நான்வெஜ் குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ சோம்பு போட்டாச்சு. இதுக்கப்புறமா சீரகம் 100 கிராம் அதையும் இதோடையே போட்டுடலாங்க. சீரகம், வெந்தயம் 100 கிராம், இது மிளகு ஒரு 50 கிராம், இதெல்லாம் போட்டு ஒன்றா நம்ம வறுத்துருவோம். இதெல்லாமே சீக்கிரமாக புரிஞ்சிடும், அதனால் ஒன்றா வறுத்துக்கலாம். இது ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா, வெளியே வச்சுருக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி வறுக்கிறதுனால தான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த சோம்பு போட்டதுமே கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள், படப்படன்னு சவுண்டு வரும். எல்லாமே கொஞ்சம் சவுண்டு கேட்குதுங்களா? லைட்டாக படப்படன்னு இப்போ தான் ஆரம்பிக்குது. ஒரு 4 தட்டு இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இப்போ நான் கடுகு போடுறேன். 100 கிராம் போடுறேன். எல்லாமே 100 கிராம் அளவு தான். பாக்கெட்டில் வாங்கினால உளுந்து சேர்ந்துருக்கு. இதுவும் நல்லா பொரிட்டோம். உங்களுக்கு சவுண்டு கேட்கும். நல்லா படப்படான்னு பொரியணும். பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த கடுகு சேர்க்கறதுனால குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா மணமாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குகிற மிளகாய்த்தூள் மாதிரியே இருக்கும். ஸோ இதுவும் பொரிஞ்சிருச்சு, நல்லா எடுத்துடலாம். இப்போ சுக்கு ஒரு 25 கிராம் சுக்கு, அதே போல் நம்ம பெருங்காயத்தூள் கட்டி நம்ம காய் வைக்கும்போது 50 கிராமாக வச்சுருந்தோம். இப்போ அதில் பாதி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கட்டியை 25 கிராம் இருக்குங்க. காய வச்சதுனால ஈஸியாக இப்படி வருது. இது லைட்டாக சூடு பண்ணிட்டோம்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுத்தமும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். குழம்பு நல்லா மணமாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கு நல்லது இது ரெண்டுமே. இது கூடவே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். இது நல்லா காஞ்சுதான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டு போட்டுக்கோங்க, தண்ணியோடு போடக்கூடாது. இது எல்லாமே குழம்பு மிளகாய் தூளுக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். கடைசியாக தான் நம்ம மிளகாயை வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு இது சொல்லிடுறேன். இந்த மாதிரி இருக்கிற மிளகாய்களை
சேர்க்காதீங்க. குழம்பு தூளும் கெட்டு போயிடும். அதே போல் நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை. இந்த மாதிரி பழுத்த மாதிரி இருக்கிறது சேர்க்கவே கூடாது. இதை கைக்கு கிடச்சா எடுத்துருங்க. 1 2 வரும் நம்ம வாங்கும்போது. இதை பார்த்து எடுத்துக்கோங்க. மிளகாயை வறுத்துக்கோங்க. நான் வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டேன். காம்பெல்லாம் எடுத்துட்டு தான் வறுக்கிறேன். 1/2 கிலோ 1 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ மிளகாய். இந்த மிளகாய் வந்து கருக விடாமல் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா கருகி போயிடும். அது வந்து கொஞ்சமாக உப்பி வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக விட்டோம்னா கருகி போயிருங்க. மிளகாய் மட்டும் சீக்கிரம் ஹீட் ஆயிடும். கை விடாமல் வறுத்துட்டு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பி வரும். இந்த மாதிரி உப்பி வரும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பட்டையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நைஸாக உப்புன மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துருவோம். ஏன்னா நம்ம வெயிலில் காய வச்சுருக்கோம், அதனால் லைட்டாக வறுத்தா போதும். இப்போ எடுத்துடலாம். ஒரு 2 கை அளவு அரிசி வறுத்துட்டு, குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்காக குழம்புத்தூள் ஒரு 2 கை அளவுக்கு நான் அரிசி வறுத்து போட்டுருவேன். வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகா வறுத்தா ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சிருங்க. அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. காந்தல் அடிக்கும். என்ன பண்ணுறது, டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதே போல் அடிக்கடி போய் கடையில் வாங்கவே தேவையில்லை. ஒரு பொண்ணு கமெண்ட்டில் கேட்டிருந்தது, அவங்களுக்காகத்தான். அவங்க பேர் வாயில் வரமாட்டேங்குது, இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்க. தட்டைப்பயிர் குழம்பு பார்த்துட்டு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ. அவ்வளோதாங்க. இதுவும் சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாம் அரைச்சி ஒரு பெரிய இதில் எல்லாத்துலேயும் போட்டு ஆற வச்சு, இது போல் பெரிய பராத்து இருந்தால் போட்டு ஆற வச்சுக்கோங்க. என்கிட்ட இதுதான் இருந்துச்சு, இந்த மாதிரி பாத்திரம். அதில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் அரைக்க போகிறேங்க. இதெல்லாமே நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கணும் பெருங்காயத்தூள். இதெல்லாம் இந்த பக்கெட்டில் போட்டு அரைக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடணும். இது வந்து நிறைய இருக்குது. இது அரைச்ச பிறகு கம்மியாயிடுங்க. அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு, இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே விட்டுறலாம். இது கூட மஞ்சள் வந்து 50 கிராம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நாங்கள் வந்து இப்படி எப்போவுமே ப்ளைனாக தான் அரைப்போம். மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் வாங்கிக்கணும். நான் ஏற்கனவே தனியாக விரலி மஞ்சள் மிக்சியில் கொஞ்சம் அடித்து வச்சுருக்கேன். அதனால் இதில் போடலைங்க. பாருங்கள், சூப்பரான குழம்பு மிளகாய்த்தூள் தயாராகிடுச்சு. இது மொத்தம் வந்து 2.25 கிலோ இருந்தது மொத்தமாக எல்லாம் சேர்த்து. இது வந்து 1 வருஷத்துக்கு வருங்க. இது மாதிரி நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுட்டு இதே அளவோட அரைச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி மகி மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.